டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு திரு சூர்யா, பாஜகவுடைய மாநில செயலாளர். டெல்லி சூர்யா. மேலும் நிறைய பேர் வர்றாங்க. என்ன சூர்யா, நீங்கள் டெல்லிக்கே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆனால் இன் கண்ட்ரோல் பல காலங்கள் இருந்தது. உதாரணமாக 2011 உலகமே பார்த்தது, அறிவாலயத்திலே ஒரு ஃப்ளோரில் சிபிஐ விசாரணை, கருணாநிதி அவர்களுடைய மனைவி. இன்னொரு ஃப்ளோரில் காங்கிரஸினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி 63 இடங்கள் வாங்கப்பட்டு நிற்கப்பட்டது. இதெல்லாம் இவங்க இன் கண்ட்ரோலில் இருந்ததுக்கான சாட்சியங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று சொல்ல விரும்புகிற, 2013ஆம் ஆண்டு இதே அமித்ஷா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறார். பிஜேபியில் நியமிக்கப்பட்ட உடனே உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர். அப்போ அங்கே முலாயம் சிங் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சுற்றி பார்க்கறக்கே 5 வருஷம் ஆகிடும், இவர் என்ன தேர்தலில் பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஒரு வருடத்தில் தேர்தல் முடிவு வரும்போது பிஜேபி 73 இடங்கள் 80. ஆனால் இங்கே சுற்றி பல வருஷமாக வந்துட்டு இருக்காரு, ஒன்றும் வரல. முலாயம் சிங் அவர்களுடைய கட்சி 5 இடங்கள் தான் வென்றது 2014. அது உத்தரப்பிரதேச சார், இது தமிழ்நாடு சார். இல்லை முடிச்சிடறேன் நான். இப்போ அந்த 2014க்கு அப்புறம் 2 சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு, ஆட்சிக்கே வர முடியல. சமாஜ்வாதி கட்சி எதிர்கட்சியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அரசியலில் யாரையுமே லேசாக இடை போடுவது, நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கோன்னு வெற்றி கழிப்பில் மிக மிக அதிகார தோரணையோடு பேசுறது, இதெல்லாம் வரலாறு பல காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்களா அது? இல்லை எல்லாருக்கும் இப்போ இங்கே யார் பேசுகிறாரோ யார் விவாதமோ அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஷா கமிஷன் அவங்களும் தான் இவர்களுக்கு திமுகவினுடைய ஆட்சி கலைப்பதற்கு கூட முக்கிய காரணியாக இருந்தது. அப்படின்றதுனால இந்த ஷாக்களை திரு ஸ்டாலின் அவர்கள் மிக எளிதாக இடை போட வேண்டாம். நாளைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு கூட்டாட்சிக்கு எதிரானவர்கள் அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ அமித்ஷா ஃபெடரலிசத்துக்கு எதிராக எப்படி இருந்தார்னு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஜென்ரலா சொல்லக்கூடிய RSS பிஜேபி இந்த சட்டம் அந்த சட்டம்னு பொதுவாக சொல்ல முடியுமே தவிர, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் ஒரு டெமோக்ராட் தான். அந்த வகையில் தான் தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்காரு, மாநில தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சராக இருந்திருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டெல்லி ஆள முடியாது, ஷா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இந்தியா டுடேல சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சர்வேல 50% மக்கள் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சிக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 50% மக்கள் சர்வே எடுத்ததில், ஓட்டர் சர்வே எடுத்ததில். அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டிட்டு இருந்தால் 13 இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க கால்குலேஷன் வச்சு. அதே போல இன்னொரு முக்கியமான சர்வே, அதுதான் ஸ்டாலின் அவர்களை மிக மிக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. மிகவும் வலுவான தொகுதி, கணிசமான வலு, பலவீனம். அந்த மிகவும் வலுவில் அதிமுக 38, திமுக வெறும் 15. வலுவான தொகுதிகளில் அதிமுக 81, திமுக 62. இப்போ இந்த சர்வே இந்தியா டுடேல எங்க எடுத்தாங்க? தமிழ்நாட்டில் எடுத்ததா? இட்ஸ் வோட்டர் பர்ஃபெக்ஷன் உங்களுக்கே தெரியும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி இவங்க என்ன சொன்னாங்க, அமையவே அமையாது, வீக்கான கூட்டணி அப்படின்னாங்க. இன்னைக்கு அமைஞ்சிருச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி வீக்கான கூட்டணினா நீங்க எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தோல்வி பயத்துல ஆடி போயிருக்காங்க அப்படின்றதா திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பதட்டப்பட்டு பேசுவதற்கான அறிகுறியா நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இன்க்ளூடிங் முதல்வர் முக்கியமாக. மனுஷபுத்திரன் இன்க்ளூடட் நினைக்கிறேன், ரொம்ப ஆடி போயிருக்கிறார். திமுகவுடைய பழம்பெரும் செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் திரு மனுஷபுத்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எனக்கு அவ்வளவு வயசுலாம் இளம் வயது ஆனாலும் பழம்பெரும் செய்தி தொடர்பாளர், இளம் பேச்சாளர் தான் சேர்த்து சொல்லிக்கலாம். இளம் செய்தி தொடர்பாளர் ஆனா பழம்பெரும் ஊடக பேச்சாளர். ரைட். பேராசிரியர் அருணன் மற்றும் திரு பொன் வில்சன் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். there is an issue with Mr. மனுஷபுத்திரன்ஸ் connectivity. பேராசிரியர், இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க? இல்லை, அதாவது நண்பர் சூர்யா இந்த கூட்டணி பற்றி முதலமைச்சர் கொஞ்சம் கிட்டத்தட்ட அசந்து போயிட்டாரு அதை அறிவிப்பை பார்த்துட்டு. அதனால தான் இந்த பேச்சு என்று சொல்கிறாரு. கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். ஆனால் அந்த பேச்சை நான் முழுசாக கேட்டேன். அதனுடைய துவக்கமே எதை பற்றி இருந்துச்சுன்னா, பிரதமர் அவர்களுக்கு பதில் தருவதாக ஆரம்பித்தது. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அந்த பாம்பன் பாலத்தை திறப்பு விழாவில் என்ன பேசினார் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார்.
நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்க இருக்கிறவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அழுகத்தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க அழட்டும் தொடர்ந்து என்று அவர் பேசியதை நாமெல்லாம் கேட்டோம். ஒரு பிரதம மந்திரிக்கு இது அழகா? இது வந்து இவரை ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கு நம்முடைய முதலமைச்சரை. அதனால தான் அந்த பேச்சுடைய துவக்கத்தில் நீங்கள் கவனிக்கலாம், நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம், ஆனால் நாட்டின் பிரதமருக்கு அது அழுகையாக தெரிகிறது. இது அழுகை அல்ல, எங்களுடைய நியாயமான கோரிக்கை. ஆனால் அதை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அழகல்ல என்று அதுக்கு முதல்ல பதிலடி தர்றாரு. அதற்கடுத்து தான் அமித்ஷா பற்றி சொல்லும்போது எந்த ஷா வந்தாலும் எங்களை வெல்ல முடியாது என்று அவர் பேசுகிறாரு. ஆகவே அந்த முதல் பகுதி மிக முக்கியம், அதுவும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படணும். ஒரு நாட்டின் பிரதமர் இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கை, அதனுடைய முதலமைச்சருடைய வேண்டுகோள்களை எல்லாம் இப்படி வந்து கேலி செய்து பேசுவது என்பது எந்த வகையில் நியாயம்? இதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, கூட்டணி கண்டு மிரண்டு போயிருக்காரு முதலமைச்சர் உள்ளிட்ட திமுக காரங்க என்று நம்முடைய பாஜக நண்பர் சூர்யா சொன்னார். இதுல என்ன மிரட்சின்னு எனக்கு தெரியல. தினந்தோறும் திட்டீங்களே, தினந்தோறும் அதை பத்தி தானே பேசுறீங்க. காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும், தினந்தோறும் அதை பத்தி பேசுறீங்க. ஓ பேசாத பொழுது இல்ல வந்து இல்ல இல்ல ஒரு வாரம் தானங்க ஆயிருக்கு, இப்போ தானங்க விதைய ஊனி இருக்கீங்க. எங்கெங்க காய்ச்சி இருக்கு? காய்ச்ச மரத்தில் கல்லடிக்கிற அந்த உருவகை எப்படி நியாயம்? இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. அதுலேயும் பாருங்க பெரிய கூத்து, கூட்டணியை உருவாக்கியாச்சு, ஆனால் கூட்டணி பற்றி பேசாதீங்கன்னு 2 தரப்பு அதிக விடுது. என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு ராணுவ கட்டுப்பாடு ஏங்க, ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அதை பற்றி மகிழ்ச்சியாக பேசுவாங்க. ஆனால் இந்த இங்கே யாராவது நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் அதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, பேசினா மாதிரி அக்கம்பத்து வீட்டுக்காரர்கள் வந்து கலைச்சு விட்டுருவாளோ அப்படின்னு ஒரு தற்காப்பு. இல்லை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ விவகாரம் இன்னும் பேசி முடிக்க முடியாத சில விவகாரங்கள் இருக்கு, அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்ல. இதுல பேசுவாங்கல்ல, எவ்வளவு சவரன் கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க. இல்ல இப்ப உதாரணமா அதுல பாருங்க, மிக முக்கியமான விஷயம் வந்து கூட்டணி ஆட்சியை பத்தி. அதுல எடப்பாடியார் விளக்க சொல்றாரு, கூட்டணி நடுவில் ஒரு கம்மா மாதிரி போடி அப்புறம் தான் ஆட்சின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நம்ம பேச்சை பூரா கேட்டோம், அதாவது அமித்ஷாவுடைய பேச்சை பூரா அது வேற தொனியா இருந்துச்சு. நான் சரி, நான் அதுக்குள்ள கூட போகல. எடப்பாடியார் சொல்வது வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்ல பேராசிரியர். இந்தியா கூட்டணியில யார் யார் இருக்காங்க இல்லன்னு தெரியாமையே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு 2024. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா, நீங்க மிச்ச உதாரணங்கள் எல்லாம் இருக்கு, நான் ஒன்றும் மறுக்கல. இதுல வந்து என்ன வினோதம்னா, அமித்ஷா சொன்னதுக்கான விளக்க உரை, தெளிவுரை, பொழிப்புரையை ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. தம்பித்துறை தான் ரொம்ப கச்சிதமா கராரா விளக்கம் சொன்னாரு. ஐயா, இது கூட்டணி தான் உருவாகிருக்கு, ஆனால் கூட்டணி கட்சிகள் பங்கு பெறுகிற ஆட்சி தமிழ்நாட்டில் வராது. நாங்கள் வெற்றி பெற்றால் அது நடக்குதா இல்லையான்னு வேற விஷயம், அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே எடப்பாடியார் என்ன சொல்றாரு, கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது இந்த அறிக்கை வர்றாரு. எதிரொலி தொடர்ந்து வருது அறிக்கை. அதுக்கு பிறகு நைனா நாகேந்திரன் அவர்களும் பேசாதீங்கிறாரு. பேசாதீங்கன்னு சொல்லுகிற அதே கூட்டத்தில் இப்ப கூட நான் கேட்டுட்டு வர்றேன், என்ன சொல்றாரு, இரட்டை இலையின் மேலே தாமரை மலரும்ங்கிறாரு. ஒரே கைதட்டு பாஜக தொண்டர்கள். இதோட அர்த்தம் என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.